தமிழ்நாடு முழுவதும் கிராமப்புறம் மற்றும் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள கோவில்களில் திருப்பணி மேற்கொள்ள 50 கோடி ரூபாயை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். 2023-24 நிதியாண்டில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கிராமப்புறம் மற்றும் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் தலா 1250 கோவில்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவற்றின் திருப்பணிகளுக்காக தலா 2 லட்சம் ரூபாய் வீதம் 50 கோடி ரூபாய் வழங்கப்படுவதன் அடையாளமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் 12 கோவில்களின் நிர்வாகிகள் வரைவோலைகளை பெற்றுக் கொண்டனர். இதேபோல தலைமைச் செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் வீட்டு வசதி கழகத்தின் சார்பில் 80 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட விடுதிகள், பள்ளி மற்றும் சமுதாய கூட கட்டடங்களை காணொலி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைத்தார். 80 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 58 கட்டடங்கள் இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைத்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இதேபோல எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை சார்பில் திருச்சி மாவட்டம் துவாக்குடி சிட்கோ வளாகத்தில் 1 கோடியே 82 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கும் கட்டடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இதனிடையே தேசிய அளவில் சிறந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்காக பெற்ற பரிசை முதலமைச்சரிடம் காண்பித்து அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் வாழ்த்து பெற்றார். வனத்துறை சார்பில் மேம்படுத்தப்பட்ட ஏலகிரி, ஜலகம்பாறை சமுதாயம் சார்ந்த சூழல் சுற்றுலா தடம் உள்ளிட்ட திட்டங்களையும் காணொலி வாயிலாக முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். வனத்திற்குள் நவீன விளையாட்டு கருவிகள் பொருத்தப்பட்ட சிறுவர் பூங்கா உருவாக்கப்பட்டது. அத்துடன் வன உயிரின மாதிரி பொம்மைகளுடனான திறந்தவெளி விளக்க மையம், சூழல் சுற்றுலா அங்காடி, விழிப்புணர்வு பலகைகள் மற்றும் சிறு குழந்தைகளுக்கான பூங்கா உருவாக்கப்பட்டது. இதன் மூலம் மலைவாழ் மக்களின் பொருளாதாரம் உயர்வடைவதுடன் சுற்றுலா பயணிகளும் பயன்பெறுவார்கள். முன்னதாக TNPSC மூலம் அரசு பணிகளுக்கு தேர்வானவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். குரூப் 2A பணிக்கான நெடுஞ்சாலைத்துறை உதவியாளர் பணியிடத்திற்கு 180 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.